இது நம்பிக்கை. அதிசயங்கள் சீரீஸ்ல இன்றைக்கு இந்த தொகுப்புல நம்ம பார்க்க போறது நாஸ்கா லைன்ஸ் எனப்படும் மாபெரும் புவி உருவங்கள். இது குறித்து பல தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு திருஞானம் அவர்கள் நம்முடன் இருக்காங்க. அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இது ஒரு மிகப்பெரிய அதிசயமா கருதப்படுது நாஸ்கா லைன்ஸ் அப்படின்றது. இது குறித்து ஒரு அறிமுகம் சொல்லுங்க சார். நாஸ்கா லைன்ஸ் என்பவை மாபெரும் புவி உருவங்கள், ஜியோகிளிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிரம்மாண்டமான ஓவியங்கள். பிரம்மாண்டமான ஓவியங்கள்னால் தரையிலேருந்து பார்த்தா கூட புரியாது, உயரத்திலேருந்து பார்க்கணும், ஹெலிகாப்டர்லேருந்து பார்க்கணும். இப்படிப்பட்ட உருவங்களை கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கி இருக்கிறார்கள். அவை இன்றும் அழியாமல் இருக்கின்றன. ஒரு பூனை படமோ அல்லது மனித படமோ அத்தனை பிரம்மாண்டமாக உருவாக்கி இருக்கிறார்கள். ஸோ இது உலகின் அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. அதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். உலக அதிசயங்கள்ல ஒன்றா நாஸ்கா லைன்ஸ் இருக்கு. ஆனால் இதை ஏன் உலக அதிசயம்னு சொல்றாங்க சார்? முதல் காரணம், ஒரு ஏன்ஷியன் என்ஜினியரிங் ப்ரிசிஷன் சொல்லலாம். ஒரு புராதன பொறியியல் மேதமை. கிமு 500 முதல் கிபி 500 வரை, அது கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஜியோகிளிப்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. வானத்திலிருந்து பார்த்தால் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய இவ்வளவு பிரம்மாண்டமான உருவங்களை எப்படி இவ்வளவு துல்லியமாக வரைந்தார்கள், இன்னும் அவை அழியாமல் இருப்பது எப்படி? இந்த கேள்விகள் நம்மை பிரமிக்க வைக்கின்றன. இன்னொன்று, இவற்றின் பிரம்மாண்டமான வடிவமைப்பு. கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட நேர்கோடுகள் வரையப்பட்டிருக்கின்றன. முக்கோணங்கள், செவ்வகங்கள் போன்ற 300க்கும் மேற்பட்ட வடிவியல் உருவங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. பூனை, சிலந்தி, குரங்கு போன்ற 70க்கும் மேற்பட்ட விலங்கு உருவங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. உலக பாரம்பரிய தளங்களில் ஒன்றாக 1994ஆம் ஆண்டு யுனெஸ்கோ நாஸ்கா லைன்ஸை அங்கீகரித்தது. சார், இந்த நாஸ்கா லைன்ஸ் எங்கே அமைந்திருக்கு சார்? நாஸ்கா லைன்ஸ் பெரு நாட்டில் அமைந்திருக்குது. பெரு நாடு என்பது தென் அமெரிக்க கண்டத்தின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு நாடு. பெரு நாட்டில் நாஸ்கா பாலைவனத்தில் உள்ள பாம்பாஸ் டி ஜுமானா அப்படிங்கிற இடத்தில் தான் இந்த நாஸ்கா லைன்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. இது லிமா நகரத்திலிருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இது 430 மீட்டர் உயரமுள்ள ஒரு பீடபூமியில் இந்த வடிவங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதியே மிகவும் வறண்ட, காற்று இல்லாத ஒரு பகுதி. ஸோ இன்றும் அழியாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு முக்கிய காரணம். சார், அந்த பகுதியில் மொத்தம் எத்தனை புவி உருவங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? மொத்தம் 1200க்கும் மேற்பட்ட புவி உருவங்கள். இதில் 800க்கும் மேற்பட்ட நேர்கோடுகள். இந்த நேர்கோடுகளில் சில கோடுகள் 48 கிலோமீட்டர் தூரம் வரை நீண்ட நேர்கோடுகள். முக்கோணங்கள், செவ்வகங்கள், சுழல்கள் போன்ற வடிவியல் அமைப்புகள் 300க்கும் மேற்பட்ட அமைப்புகள் அங்கே வரையப்பட்டுள்ளன. சிலந்தி, ஹம்மிங் பேர்ட், குரங்கு, மரம், மலர் போன்ற 70க்கும் மேற்பட்ட உயிரின மற்றும் தாவர வடிவங்கள் வரையப்பட்டுள்ளன. ஒரு 121 அடி நீளமுள்ள ஒரு பூனை வடிவம் எல்லோரையும் ஈர்க்கிற ஒரு அற்புதமான ஒரு ஜியோகிளிப். அது தவிர்த்த மற்ற முக்கிய உருவங்கள், ஹம்மிங் பேர்ட் 305 அடி நீளம், சிலந்தி 154 அடி நீளம், குரங்கு 305 அடி நீளம். இதையெல்லாம் விட இன்னொரு வியக்க வைக்கும் விஷயம், ஒரு ஆஸ்ட்ரோநாட் போன்ற ஒரு அமைப்பு 105 அடி நீளத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. ஸோ அந்த காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஆஸ்ட்ரோநாட் பற்றிய ஒரு கற்பனை வடிவம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். சார், இந்த நாஸ்கா லைன்ஸ் எப்போது உருவாக்கப்பட்டது சார்? கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கிமு 500 முதல் கிபி 500 வரை இந்த வித்தியாசமான புவி அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் ஆரம்பகால கோடுகள், குறிப்பாக எளிய வடிவங்கள்லாம் பராகஸ் கலாச்சாரத்தில் உருவாக்கப்பட்டவை. அதாவது கிமு 400 முதல் கிமு 200 வரை இந்த காலகட்டத்தில் அவை உருவாக்கப்பட்டன. அடுத்தது நாஸ்கா காலம். இந்த நாஸ்கா ஃபேஸுங்கிறது கிமு 200 முதல் கிபி 500 வரை. இதில் பெரும்பாலான விலங்கு உருவங்கள், தாவர வடிவங்கள் போன்ற அட்வான்ஸ் பிக்சர்ஸ் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உருவாகும். இந்த மாதிரி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த வடிவங்கள் உருவாக்கப்பட்டன என்பதை கார்பன் டேட்டிங் மூலமாக உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நாஸ்கா லைன்ஸை எப்படி உருவாக்குனாங்க சார்?
430 மீட்டர் உயரமுள்ள பீடபூமியில் தான் இந்த நாஸ்கா லைன்ஸ் உருவாக்கப்பட்டது. அந்த பீடபூமி எப்படி இருக்குன்னு சொன்னால் ரெட்டிஷ் ப்ரௌன் பெபிள்ஸ் நிறைந்ததாக இருக்கும். அந்த கூழாங்கற்கள் ஒரு இரும்பு ஆக்சைடு சுற்றி இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த இரும்பு ஆக்சைடு பூசிய கற்களை விலக்கி அதன் கீழே உள்ள வெளிர் மண்ணை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இதுதான் ஒரு பேசிக் விஷயந்தான். ஸோ அந்த இரும்பு ஆக்சைடு கூழாங்கற்கள் எல்லாம் தூக்கின உடனே கீழே இருக்கக்கூடிய வெளிர் நிற மண் வெளிப்படுது. இது கிட்டத்தட்ட 1 அடி ஆழத்துக்கு இந்த பெபிள்ஸை அகற்றிய உடனே அந்த ஒயிட் லைன்ஸ் வெளிப்படுது. ஸோ பேசிக் டெக்னாலஜி இதுதான். பட் அந்த துல்லியமாக அவங்க இந்த உருவங்களை உருவாக்கியதற்கு பல முறைகளை பின்பற்றி இருக்கிறார்கள். கயிறு கட்டி அளவிடுவது, மரக்கம்புகள், கயிறுகள் இவற்றை பயன்படுத்தி தான் அந்த வித்தியாசமான வடிவங்களை உருவாக்கியிருக்கிறார்கள். பறக்கும் தொழில்நுட்பம் இல்லாத காலத்தில் இவ்வளவு பெரிய உருவங்களை, மேலிருந்து பார்த்தால் தெரியக்கூடிய உருவங்களை எப்படி வடிவமைத்தார்கள் என்பது இன்றும் புரியாத புதிராகவே இருக்கு. இவ்வளவு பெரிய வடிவங்களை எப்படி வடிவமைத்தாங்க அப்படின்னு சொன்னீங்க. இது வடிவமைத்ததற்கான நோக்கம் என்னன்னு சொல்லுங்க சார். மத மற்றும் சடங்கு நோக்கங்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது. இன்னொன்று, இந்த நாஸ்கா பகுதி மிகவும் வறண்ட பகுதி. ஸோ நீர் அல்லது மழை வேண்டி அதற்கான சடங்குகளுடன் தொடர்புடையதாக இது செய்யப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு கருத்து நிலவுது. வானியல் கேலண்டர்களாக இந்த அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது. அந்த நாஸ்கா கலாச்சாரத்தில் எழுத்து வடிவங்கள் இல்லை. எனவே என்ன நோக்கத்தில் உருவாக்கப்பட்டன என்பது இன்றும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. சார், நாஸ்கா லைன்ஸ் எனப்படும் இந்த மாபெரும் புவி அமைப்புகள் இன்னும் கூட அழியாமல் இருக்குதே, எப்படி சார் இது? அடிப்படையில் அவை உருவாக்கப்பட்ட முறையை பார்த்தோம். அந்த கூழாங்கற்களை அகற்றி 1/2 அடி முதல் 1 அடி வரை ஒரு குழியாக எடுத்து கீழே இருக்கக்கூடிய வெளிர் மண்ணை வெளிப்பட செய்து தான் இந்த கோடுகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இன்னும் அவை அழியாமல் இருப்பதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம், அங்கு மழை மிக மிக குறைவு, காற்று பெரிய அளவு இல்லை. மழைன்ற அந்த நாஸ்கா பாலைவனத்தில் ஆண்டுக்கு 2 மில்லிமீட்டர் மழை தான் சாத்தியம். ஸோ மிக குறைவான மழை, காற்றுகள் இல்லை என்ற ஒரு சூழல் இந்த வடிவங்கள், புவிசார் வடிவங்கள் இன்றும் நிலைத்திருக்க ஒரு முக்கிய காரணம். இந்த பகுதிக்கு சுற்றுலாவாக வரக்கூடியவர்கள் இந்த கோடுகளை சேதப்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக பல்வேறு கட்டுப்பாடுகளை அந்த நாட்டு அமைப்பு செய்தவதற்கு. இந்த நாஸ்கா லைன்ஸ் எல்லாமே மிகப்பெரியதாக இருக்குன்ற அளவில் இது எப்படி புகைப்படம் எடுக்க முடியுது? இந்த நாஸ்கா லைன்ஸ் இருக்கக்கூடிய பகுதியில் ஆங்காங்கே கண்காணிப்பு கோபுரங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் கண்காணிப்பு கோபுரங்களிலிருந்து கூட சில உருவங்கள் தான் முழுமையாக தெரியும். அதனால் ஒரே வழி விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், ட்ரோன்கள் மூலம் உயரத்திலிருந்து படம் பிடிப்பது தான். அப்படி படம் பிடித்து தான் நல்ல ஹை ரெசல்யூஷன் கேமராஸில் படம் பிடித்து இந்த அற்புதமான உருவங்கள் இன்றைக்கு உலகம் முழுக்க பிரபலமாகி வருகின்றன. இந்த நாஸ்கா லைன்ஸுடைய சுற்றுலா முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்கள் சார். இந்த நாஸ்கா லைன்ஸ் 1994ஆம் ஆண்டு நாஸ்கா லைன்ஸ் யுனெஸ்கோ பாரம்பரிய தளமாக அங்கீகரிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அதனுடைய சுற்றுலா முக்கியத்துவம் இன்னும் அதிகமாக இருக்குது. ஆண்டுதோறும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இந்த நாஸ்கா லைன்ஸை பார்வையிட வருகிறார்கள். அவர்களுக்கு பல்வேறு வசதிகள் செய்து தரப்பட்டிருக்கின்றன. முக்கியமாக விமானங்களில் சென்று பார்வையிடுவதற்கும் அங்கே ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பெருநாட்டின் சுற்றுலாத்துறையில் நாஸ்கா லைன்ஸ் பெரும் பங்களிப்பு செய்து வருகிறது. இவ்வளோ நேரம் இந்த நாஸ்கா லைன்ஸ் பற்றி பல அரிய தகவல்கள் சொன்னீங்க சார். நிறைவாக இது எல்லாத்தையுமே தொகுத்து எங்களுக்காக சொல்ல முடியுமா? கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாக இருக்கும் இந்த நாஸ்கா லைன்ஸ் பற்றி உலகத்துக்கு தெரிய வந்தது 1926ஆம் ஆண்டுக்கு அப்புறம் தான். பெருநாட்டின் ஆர்கியாலஜிஸ்ட் டொரிபியோ மெஜியா ஜப்பி அப்படிங்கிற ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் தான் முதல்ல அந்த மலை உச்சிக்கு போய் அதை பார்வையிட்டு இப்படி ஒரு அதிசயம் இருக்குது அப்படிங்கிறத வெளியில் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் படிப்படியாக அதனுடைய முக்கியத்துவம் அதிகரித்து இன்றைக்கு உலகமே வியந்து பாராட்டும் ஒரு புவி உருவ மையமாக இந்த நாஸ்கா லைன்ஸ் மாறியிருக்கு. உலக அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படும் நாஸ்கா லைன்ஸ் பற்றி பல அரிய தகவல்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி சுமையா.